இன்றைக்கி பரணி தீபம். நானும் பரணி தீபத்துக்காக சாரீ எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வாசலாம் நல்லா பெருக்கி தள்ளிட்டு தண்ணி தெளிச்சிட்டு அதையும் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் கோலம் போட உட்காந்துட்டேன். யாரெல்லாம் சொல்லுங்கள், கோலத்தை வந்து ப்ரிப்பேர்டாக ரெடி பண்ணிவிட்டு போய் கோலம் உட்காந்தா தான் நல்லா வருது. ஆனால் நான் இன்றைக்கி ரொம்ப சொதப்பிட்டேன். ப்ரிப்பேர்டே இல்லாமல் கோலம் போட உட்காந்துட்டேன். கோலம் சுத்தமாக வரவே இல்லை. என் கோலம் எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் கோலம் ரொம்ப கேவலமாக தான் இருக்கும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் போயிட்டு குளிச்சுட்டு சாரீ கட்ட தயாராகிட்டேன். ஏன்னா சாரீ வந்து எப்போயாவது தான் கட்டுறோம், அதை பர்ஃபெக்டாக கட்டணுமா இல்லையா, அதனால் வந்து சாரீ கட்ட தயாராகிட்டேன். இந்த சாரீ என்னோட நாத்தனார் எடுத்து கொடுத்தது. இந்த சாரீ எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் ரெடி ஆகிட்டு குங்குமம் வச்சுட்டு பூஜை ரூமுக்கு போயிட்டேன். பூஜை ரூமுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வைக்கிறதுக்காக சீக்கிரமே ரெடி ஆகிட்டேன். ஏன்னா என் பசங்க வந்து 5:15 தான் ஸ்கூல்லேருந்து வருவாங்க. அதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சாதான். என்னோடய கோலத்தை காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத. ரொம்ப கேவலமாக இருக்குல்ல, பரவாயில்ல, இன்றைக்கி வேறு வழியே இல்லை, கோலத்தை போட்டாச்சு, அதுக்கப்புறம் அழிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நான் பூஜை ரூம் வந்துட்டு எல்லா பூவையும் எடுத்து வச்சுட்டு குலதெய்வ செம்புக்கு விபூதி, பன்னீர், அதுக்கப்புறம் குங்குமம், பூ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். அப்புறம் பிரசாதமாக வந்து கற்கண்டும் பஞ்சபாத்திரம் தண்ணி வச்சுட்டேன். பரணி தீபத்துக்கான 5 விளக்கையும் வந்து நெய் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா பெரியவங்க சொல்லியிருக்காங்க பரணி தீபத்தை நெய்யில் ஏற்றினா குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு. பெரியவங்க சொல்கிறத நம்ம கண்டிப்பாக அக்யூரேட்டாக கேட்கணும். சில விஷயங்களை கேட்கலாம் அப்படின்னா கிடையாது, எல்லா விஷயத்தையும் கேட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் நான் வந்து டைம் ஆனோடனே துளசி மாடத்தில் உள்ள விளக்குக்கும் விளக்கேற்றிட்டு, அப்புறம் நிலவாசப்படியில் உள்ள விளக்குக்கும் விளக்கேற்றிட்டு கரெக்டாக வந்துட்டு 6:30க்கு பரணி தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உள்ள எல்லா தெய்வங்களுக்கும் நம்ம வச்சுருக்க விளக்கையும் ஏற்றிட்டேன். இந்த ஒளி போல் நம்ம வாழ்க்கையில் எப்பவும் சிறப்பான நிறைய நல்ல சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்களும் நம்புங்க, நம்ம வாழ்க்கை வந்து இந்த ஒளி போல் பிரகாசமாக இருக்கும். இந்த பரணி தீபத்தை எப்படி நம்ம சிறப்பாக கொண்டாடுறோமோ அடுத்த பரணி தீபத்துக்குள்ளே நம்ம வாழ்க்கை வந்து இன்னும் செழுமையாக இருக்கும். நான் எல்லா விளக்கையும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து தசாங்கம் காமிச்சிட்டு சூடை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பிரசாதமும் வச்சுட்டு என் பையன் வந்து இன்றைக்கி சமத்தான் வந்து எனக்கு மணி அடித்தான். எப்போவும் வந்து மணி அடிக்கிறதுனா அவ்வளோ ஒரு ஆனந்தம் அவனுக்கு. மணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு நானும் வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், சாமி கும்பிட்டுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.